நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க. இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஆன்மீக பயணம் ஆரம்பிக்கிறோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கோயில் பார்த்துட்டு அதை பற்றின சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது இதில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேங்களூர் எக்ஸ்பிரஸ் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸில் கிளம்பி 12 மணிக்கு வண்டியில் ஏறினீங்க அப்படின்னா மறுநாளைக்கு 6 மணிக்கு மேங்களூர் போய் சேருதுங்க. மேங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட 10 கோவில்கள் 2 நாளில் பார்த்து முடித்தோம். அதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு சொல்கிறோம். எந்த ட்ராவல்ஸில் போனோம், எவ்வளோ கம்மியான விலையில் நம்மளால் போக முடியும், எப்படி தங்கினோம், எதை மாதிரி சாப்பாடெல்லாம் கிடச்சிது அப்படிங்கிறத நான் ஆன்மீக பயணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தனி பதிவு உங்களுக்கு நான் போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்றைக்கி மேங்களூர்லேருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கிறோம். மேங்களூர்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம போன இடம் பார்த்திங்கன்னா குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோயில். இது மேங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் பயணம் இருந்தது எங்களுக்கு. இந்த முருகன் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த கோவில். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலுக்கு பார்த்திங்கனாக்கா சீனியர் சிட்டிசனுக்கு ஆதார் கார்டு காமிச்சாலே போதும், நீங்கள் டேரெக்டாக போய் சுவாமி தரிசனம் பண்ண முடியும். சிறப்பு தரிசனம் அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபா டிக்கெட் எடுத்து நாங்கள் போனோங்க. ஸ்பெஷல் தரிசனில் போனோம். சீக்கிரம் போய் கோயிலை பார்க்க முடிஞ்சுது. இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, கர்நாடகாவில் உள்ள முருகன் வழிபாட்டு ஸ்தலங்களில் இது ரொம்ப ரொம்ப பிரபலமான ஸ்தலம். பல யுகம் கண்ட கோயிலாக இந்த ஸ்தலம் விளங்குதுங்க. முருகப்பெருமான் தரகாசுரனை அழித்த பிறகு தன்னோட வேலில் படிஞ்ச ரத்தத்தை கழுவ இந்த கோயில் அருகே ஓடும் குமரதாரா நதிக்கு தான் கழுவினதாக ஒரு ஸ்தல புராணம் இருக்குது. இந்த பக்கத்தில் உள்ள நதி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நதி. அங்கே குளிச்சுட்டு போனோம் அப்படின்னா நம்ம கொலை பண்ணின பாவம் கூட அந்த ஆறில் குளிச்சா போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பரசுராமர் தன்னோட தாயை கொண்டதுக்கப்புறம் அந்த கோடாலியை இந்த நதியில் தான் கழுவினதாகவும் சொல்கிறாங்க. 2 பேருமே பாவம் நீக்கிய ஸ்தலம் இது. முருகனுக்கும் சரி பரசுராமருக்கும் சரி பாவம் நீக்கிய ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்புகளை காத்து அருள் புரிந்தவர் இந்த ஸ்தல முருகருங்க. இந்த பாம்புகளுக்கெல்லாம் குலதெய்வமாக விளங்குகின்றது இந்த முருகன். இதனால் ராகு கேது தோஷம் நீங்க பக்தர்கள் இங்கு வழிபடுவதாக வழக்கமாக கொண்டுள்ளாங்க. பொதுவாக ஜாதகத்தில் ராகு தோஷம் இருக்குது, கேது தோஷம் இருக்குது அப்படின்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கோவிலை விட்டு வரும்போதே நல்ல செய்தி கண்டிப்பாக கிட்டும் அப்படின்னு நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு. அது நிஜமாகவும் நடந்ததுங்க. காலசர்ப தோஷ நிவர்த்திக்கு இங்கே சிறப்பு பூஜையும் நடத்தப்படுது. இங்கு பாம்புக்கு திதி கொடுத்ததால பித்ரு கடனை செலுத்திய பலனை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாம்புக்கு திதி கொடுக்கிற ஸ்தலமாக இது விளங்குது. நீங்கள் இந்த கோவிலில் சர்பதோஷ ஹோமம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதுவும் பண்ணலாம். 2 நாட்கள் நீங்கள் இங்கேயே தங்கலாம். நிறைய தங்கறதுக்கான வசதி கோயிலை சுற்றியுமே ஹோட்டலாக இருக்கட்டும், லாட்ஜாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குங்க. முதல் நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்ப விக்ரமம் முட்டை கோதுமை மாவில் செய்யப்படுற 2 பாம்புகள் கலச தீர்த்தம் வச்சு பூஜை பண்ணுறாங்க. 2வது நாள் பார்த்திங்கனாக்கா கங்கா பூஜை செஞ்சு நாகர் சிலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பால் ஊற்றி வழிபாடு செய்கிறாங்க. இது மாதிரி பரிகாரம் பண்ணிங்க அப்படின்னா கால சர்பதோஷம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சகலமும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குக்கே சுப்பிரமணிய கோவிலுக்கு அருகிலேயே ஆதி சுப்பிரமணிய கோவிலும் இருக்குங்க. வால்மீகா என்னும் புற்று இந்த கோவிலோட கருவறையிலேயே காணப்படுது. மிக புராதனமான இந்த புற்று வடிவில் ஆதிசேஷன் மற்றும் வாசுகி ஆதிசேஷன் வாசுகியும் இங்கே வணங்கப்படுறாங்க. இந்த கோவிலை சுற்றிலும் பசுமையான காடுகளும் மலை அருவிகளும் காணப்படுது. இவை இந்த பயணத்தை ஆன்மீக பயணமாக மட்டுமின்றி பசுமை சூழலை கண்டு ரசிக்க ஏற்ற ஸ்தலமாகவும் இது அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவிலில் சிறப்பு தரிசனத்துக்காக 100 ரூபா கொடுத்து உள்ளே போனோம். போனோடனே பார்த்திங்கனாக்கா இந்த கோவில் அமைப்பே கேரளா ஸ்டைலில் தான் அமைச்சிருக்கு. கேரளா கோவில்லாம் எப்படி கட்டிடம் இருக்குமோ அந்த முறையை தான் இங்கே பயன்படுத்தி கட்டிடம் இப்போ கட்டியிருக்காங்க.
மக்கள் கூட்டம் அலைமோதுற விதமா தான் இந்த கோவில்ல வந்து இருக்கு. நெறைய கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. ஃப்ரீ தரிசனம் வந்து இருக்கு. ஆனா, அதுக்கு ரொம்ப நேரம் கியூ வந்து இருக்கிறதுனால, நாங்க ஸ்பெஷல் தரிசன்ல போனோம். இங்க உள்ள முருகன் வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பு வடிவில தான் வந்து காணப்படுதுங்க. இங்க தனியா நரசிம்மர் சன்னதியும் வந்து இருக்கு. நரசிம்மர் சன்னதிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வாசல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளி கவசத்தால வாசல் வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பெரிய மணி வந்து கட்டியிருக்காங்க. கேரளா ஸ்டைல்ல வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. முருகன் வந்து இங்க பாம்பு வடிவில வந்து காட்சி அளிக்கிறாங்க. அத்தன பாம்புகளையும் காத்ததுனால முருகன வந்து குலதெய்வமாக பாம்புகள் வந்து வணங்குறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த கோயில் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில். எல்லாருமே பார்க்கக்கூடிய கோயில். இன்னைக்கு குக்கே சுப்பிரமணிய சுவாமிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பதிவுல அடுத்த கோவில் எங்க போனோம் அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு.